திருத்தூதர் பணிகள் 26ஆம் அதிகாரம். பவுல் தம் அழைப்பை பற்றி கூறுதல். இந்நோக்கத்துடன் நான் தலைமை குருக்களிடம் அதிகாரமும் அனுமதியும் பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்குச் சென்றேன். போகும் வழியில் நடுப்பகல் வேளையில், அரசே, கதிரவனை விட அதிகமாக சுடர் வீசிய ஒளி ஒன்று வானிலிருந்து தோன்றி என்னையும் என்னோடு வந்தவர்களையும் சுற்றி ஒளிர்ந்ததை நான் கண்டேன். நாங்கள் அனைவரும் தரையில் விழுந்தோம். எபிரேய மொழியில், சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? தாற்றுக்கோலை உதைப்பது உனக்கு கடினமாயிருக்கும் என்று ஒரு குரல் ஒலித்ததைக் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்க, அவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. எழுந்து நிமிர்ந்து நில். என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன். நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்கப் போவதை பற்றியும் சான்று பகர வேண்டும். உன் மக்களிடமிருந்தும் பிற இனத்தவரிடமிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பிற இனத்தவரிடமே உன்னை அனுப்புவேன். நீ அவர்களை இருளில் இருந்து ஒளிக்கும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்துக்கும் திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். என்னிடம் நம்பிக்கை கொண்டு தங்களை தூயோராக்கி கொண்டவர்களோடு உரிமை பேறு அடைவார்கள் என்றார். பவுல் யூதருக்கும் வேற்றினத்தாருக்கும் சான்று பகர்தல். ஆகையால், அகிரிப்பா அரசே, அந்த விண்ணக காட்சிக்கு நான் கீழ்ப்படிந்தேன். ஆகவே முதலில் தமஸ்குவிலும் பின் எருசலேமிலும் யூதேயாவின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்வோரிடமும் பிற இனத்தாரிடமும் சென்று அவர்கள் மனம் மாறி கடவுளிடம் திரும்ப வேண்டுமென்றும், மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் அவர்கள் காட்ட வேண்டும் என்றும் அறிவித்தேன். இதன் காரணமாக யூதர்கள் கோவிலில் என்னை கைது செய்து கொல்ல முயன்றார்கள். ஆயினும் கடவுளின் உதவி பெற்று இந்நாள் வரை இறைவாக்கினரும் மோசேயும் நடக்கவிருப்பதாக கூறியதையே நானும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சான்றாக கூறி வருகிறேன். அதாவது, மெசியா துன்பப்படுவார். எனினும் இறந்த அவர் முதலில் உயிர்த்தெழுந்து நம் மக்களும் பிற இனத்தாரும் ஒளி பெறுவர் என அவர்களுக்கு அறிவிப்பார் என்று அவர்கள் கூறியதையே நானும் கூறி வருகிறேன். அகிரிப்பா நம்பிக்கை கொள்ளுமாறு பவுல் வேண்டுதல். இவ்வாறு பவுல் தம் நிலைமையை விளக்கிக் கொண்டிருந்தபோது பெஸ்து உரத்த குரலில், பவுலே, உனக்கு பித்து பிடித்து விட்டது. அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனாக மாட்டிவிட்டது என்றார். அதற்கு பவுல், மாண்புமிகு பெஸ்துவே, எனக்கு பித்து பிடிக்கவில்லை. நான் உண்மையோடும் அறிவு தெளிவோடும் பேசுகிறேன். அரசர் இவற்றை அறிவார். ஆகவே நான் துணிவோடு அவர் முன் பேசுகிறேன். இவற்றில் எதுவும் அவரது கவனத்தில் படாமல் இருந்திருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஏனெனில் இவை ஏதோ ஒரு மூலையில் நடந்தவை அல்ல. அகிரிப்பா அரசே, இறைவாக்கினர் கூறியவற்றை நம்புகிறீரா? நீர் நம்புகிறீர் என்பது எனக்கு தெரியும் என்றார். அகிரிப்பா பவுலை நோக்கி, இவ்வாறு குறுகிய காலத்துக்குள் என்னை